நச்சுன்னு நாட்டுக்கோழி பிரியாணி. இந்த மாதிரி ஒரு தடவை பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பிரியாணியை நம்ம சப்ஸ்கிரைபர் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லியிருக்காரு. 1 கிலோ பிரியாணிக்கு 10 வெங்காயம், 5 தக்காளி, 5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி, 5 பச்சை மிளகா அரைச்ச விழுது. வீடியோவில் காமிச்சிருக்கிற ஹோல் ஸ்பைசஸை பொடியாக அரைச்சி வச்சுக்கோங்க. 200 கிராம் தயிர் எடுத்துக்கோங்க, 1 டம்ளர் அளவுக்கு. நான் இந்தியா கேட் 1 கிலோ பாசுமதி அரிசி எடுத்திருக்கேன். அதை 20 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. நாட்டுக்கோழியை உப்பு, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு 5 விசில் வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நான் தம் பிரியாணி தான் செய்ய போகிறேன். பிரியாணி சட்டி அடுப்பில் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கணும். இந்த அளவுக்கு பொன்னிறமாக இருக்கணும், அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டு கொடுக்கும். இதில் ஹோல் ஸ்பைசஸ் பொடி பண்ணி வச்சதை போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் தான் போடணும், ஃபஸ்ட்டே எண்ணெயில் போடக்கூடாது. அதோட 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள். இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் ப்ரௌன் ஆகி கலர் சேஞ்ச் ஆகும் நம்ம மசாலாலாம் சேர்ந்ததுக்கப்புறம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் அரைச்ச விழுது சேர்த்துக்கோங்க. இது நல்லா மசாலா வதங்கி வரணும். அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி ஓரளவுக்கு சுருண்டு வந்ததுக்கப்புறம் தயிர் சேர்க்க போகிறோம். எடுத்து வச்சுருக்கிற 1 டம்ளர் தயிர், 200 கிராம் தயிர். இப்போது நம்ம வேக வச்ச நாட்டுக்கோழியை சேர்த்துக்கிறோம். நாட்டுக்கோழி வேக வச்ச தண்ணியோடு சேர்த்து 1 டம்ளர் அரிசிக்கு 1.25 டம்ளர் ஊற்றணும். நான் 1 கிலோ அரிசிக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிருக்கேன். ரேஷியோ 1:1.25 தான். இப்போ தண்ணி கொதித்ததுக்கப்புறம் ஒரு லெமன் ஸ்வீஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ அரிசியை போட்டு அரிசியும் தண்ணியும் நல்லா கலந்து விட்டு மூடிடுங்க. அரிசி 3/4 பதம் வந்ததுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடுப்பில் ஒரு தோசை சட்டியை வச்சு அது சூடானதும் இந்த சட்டியை தூக்கி அது மேலே வச்சுருங்க. இப்போ கொட்டாங்குச்சி சரட்டா வச்சு அனல் போட்டுக்கோங்க. ஃபைனலாக சூப்பரான நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாட்டுக்கோழி பிரியாணி, சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, ஆனியன் செம்மையாக இருக்குது.